நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறுங்க. முருகனை வேண்டிக் கொண்டாலே நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமான் கோவில்னா அது பழனி ஆண்டவர் கோவிலுங்க. இந்த ஆலயத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழனி கோவில் சொன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்ததாக எளிதில் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு ஆலயங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளில் பழனி ரொம்பவே பிரபலமானது. அது மட்டும் இல்லைங்க, முக்கியத்துவமான ஒரு இடமாகவும் இருக்குது. பழனியை பற்றிய பல ஆன்மீக புராணங்களில் இருந்து பல்வேறு விஷயங்கள் என்னன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகனும் பார்த்தீங்கன்னா மலையை இங்கே வைத்தான். ஆனால் மலையில் முருகன் இருந்ததால் அதை திரும்ப பெற முடியலைங்க. இன்று வரை இடும்பன் பார்த்தீங்கன்னா கடவுளாக வணங்கப்படுறோம். மேலும் பழனி முருகன் கோவிலுக்கு அருகிலேயே இந்த இடும்பனுக்கு ஒரு சிறிய மலைக்கோவில் இருக்குங்க. அதே போல் தெய்வீக பழனி பெற விநாயகர் சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்தபோது முருகன் உலகம் சுற்றி வந்த போதும் போட்டியாக உலக சுற்றி வா என பழமொழி இருந்திருக்கு. சிவனும் பார்வதியும் தனக்கு உலகம்னு விநாயகர் தனது செயலை நியாயப்படுத்தினார். எனவே தெய்வீக பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டதுங்க. இதனால் விரக்தியடைந்த முருகனுமே கோபத்தோடு பயணித்து வந்த மலை தாங்க இந்த பழனி மலை கோவிலுங்க. பழனி கோயில வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே போகரால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை நவபாஷான சிலையால் மருத்துவ மதிப்பு என்னன்னா, ஒரு சிட்டிகை மருந்தை கொண்டு எந்த நோயும் குணப்படுத்திட முடியுங்க. முருகனுடைய நவபாஷான சிலை பார்த்தீங்கன்னா 9 விஷப்பொருட்களால் ஆனதுங்க. அவை மிகவும் சரியான விகிதத்தில் ஒன்றாக கலக்கப்பட்டிருக்கு. மிகவும் திறமையான ரசவதியால் மட்டுமே இதை செய்ய முடியும். பொருட்கள் தவறான விகிதத்தில் கலந்தாலே பொருட்கள் ஆவியாகிடுங்க. எனவே நவபாஷான சிலையை உருவாக்குது இன்னும் ஒரு கேள்வியாகவே தான் இருந்துட்டுருக்கு. போகர் முருகனுக்கு பழனி மற்றும் கதிர்காமம் சொல்லக்கூடிய இடங்களில் 2 கோவிலையும் நிறுவியிருக்காரு. அதே போல் நவபாஷான சிலையில் வேதியியல் பண்புகளை அறிய பல சோதனை மேற்கொண்டாலும் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக pH மதிப்பு நடுநிலையாகவும் அமிலத்தன்மை இல்லைனா காரத்தன்மை கொண்டதில்லைங்க. போகர் இன்று வரை வேறு எந்த வேதியியலாளர்கள் கூட இதனால் கண்டுபிடிக்க முடியல. அதே போல் பழனிமலை கோயிலில் மக்களிடையே மிகவும் பிரபலமானதுன்னா திரு ஆவினன்குடி பழனி ஆண்டவர் கோவில் தாங்க. முதல் படைவீடாக இந்த பெரு ஆவினன்குடி சொல்லப்படுது. பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ரொம்பவே தனி சிறப்பாக இந்த பழனி முருகன் கோவில் இருக்குங்க. தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில் இருந்தோ உலகில் பல பகுதிகளில் இருந்தோ ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து செல்றாங்க. இங்கு முருகப்பெருமான் மட்டுமே ஆடிக்கோலத்தில் காண முடியுங்க. இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் விலகிடும். அதே போல் இங்கு சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரக்கூடிய இடமாகவும் பழனி மலை இருக்குங்க. இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதரும் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க இந்த பழனிமலை ஆண்டவனை. வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இன்னும் இருந்துட்டு வராரு. இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இந்த பழனி தண்டாயுதபாணி கோவில் இருக்குங்க. இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இங்குள்ள முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஆடி ராஜ அலங்காரன்னு திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லது தான். இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லுவாங்க. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் நீங்கள் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனை தீரும், யார் எந்த திருக்கோலத்திலையும் தரிசனம் செய்யணும்னு இந்த பதிவில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பழனி முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மூல விக்கிரகத்திற்கு இங்கு தினமுமே 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனா, விபூதி மட்டுங்க. மார்கழி மாதத்தில் பன்னீர் உபயோகிப்பாங்க. அதே போல் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே
தண்டாயுதபாணியினுடைய சிரசில் வச்சு உடனடியாக அகற்றிடுவாங்க. அதாவது அடி முதல் முடி வரை அபிஷேகம்னு சொல்லக்கூடிய முழு அபிஷேகம் சந்தனம் பன்னீருக்கு மட்டும்தாங்க. இதில் சிரசு விபூதின்னு பார்த்தீங்கன்னா போகர் சித்தருடைய உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதங்க. இது கிடைப்பது மிக அரிதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடித்துடுவாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டா பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரையுமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. இங்கு இரவில் முருகனுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைப்பாங்க. முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பை உடல் முழுவதும் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. இங்கு தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்போதுமே ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால தான் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு பார்த்தீங்கன்னா கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. இங்கு தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்தமனம் பரவி நிற்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துலேயும் ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தீப ஒளி இல்லாமல் நம்மளால் தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகதலிங்கம் இருக்குது. ஒன்று முருக சன்னதியிலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதியிலும் இருக்குது. இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாக ஒரு தகவலும் இருக்குது. அதே போல் இந்த தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமான்னு நீங்கள் கேட்கலாம். பலருக்கு இது சந்தேகமாக தான் இன்னும் இருந்துட்டு வருது. இப்படி பலரும் ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாதுன்னு சொல்வீங்க. இது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசித்திங்கன்னா அளவில்லாத பல சிறப்புகள் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முற்றும் துறந்த தவ நிலைன்னு, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல நிலைகளை கடந்தவங்க இவங்கெல்லாம் இந்த கோலத்தை விரும்பி பார்க்குறாங்க. அதே போல் ஜோதிடத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருப்பதால் பதிலும் இந்த பழனி முருகன் ஞானக்காரகன்னு சொல்லக்கூடியவருங்க. இதனால் செவ்வாயோடு குருவும் கலப்பதால் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய்ங்க. வீரமும் தைரியம் இருந்ததால தான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு அவர் இங்கு வந்து நிற்க முடிந்திருக்கு. ஆனால் நின்றவுடனே இங்கு குரு வந்துட்டாரு. செவ்வாயாக வீரவேசத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாருங்க இங்கு முருகப்பெருமான். அதனால் செவ்வாய் குருவின் அருள் பெற நினைத்தீங்கன்னா நீங்கள் பழனி முருகனை தரிசித்துட்டு வாங்க. வழக்குகளில் நடக்குது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்குதுன்னு போன்ற பல பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மனக்குழப்பம் அடைந்து இருக்கீங்களா, அவங்க இந்த ஆடிக்கோளு முருகனை வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு மனநிலையில் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். பேச இயலாதவங்க, குறைபாடு உள்ளவங்கன்னே மன எழுச்சி மற்றும் மன வருத்தத்தில் உள்ளவங்க இந்த ஆடிக்கோளத்தில் தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போவது, பத்திரிகை அடித்து கும்பிட போவது, வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பின்னாடி கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமோ நம்மால் முடியாது, மருத்துவராலும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆடிக்கோள முருகனை தரிசனம் செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா போக சித்தரால் 9 வகையான நச்சு பொருட்களால் உருவாக்கப்பட்ட தண்டாயுதபாணி சிலை தாங்க இங்கு அமைந்திருக்கு. இந்த சிலையின் மீது அபிஷேகம் செய்யப்படும் போது பால், தயிர், பஞ்சாமிர்தம் மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறும். ஞானபலம் கிடைக்காததால் தாங்க அனைத்து ஆடம்பரங்களையும் துறந்து பார்த்தீங்கன்னா கையில் தாண்டாயுதத்தோடு கோவணம் மட்டும் அணிந்து ஆண்டிக்கோலத்தில் முருகன் பக்தர்களுக்கு இங்கு காட்சியளிக்கிறாரு. மேலும் இங்கு முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கோவில் தென்னிந்தியாவில் மிக முக்கியமான செல்வ செழிப்பு கொண்ட முருகனுடைய ஆலயத்தில் இது ஒன்று. பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய மலை தாங்க இடுமன் மலை. இதே சத்திகிரின்னு சொல்லுவாங்க. பழனி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தாங்க உண்மையான படை வீடு. நீங்கள் பழனி மலை முருகனை தரிசிக்க சென்றால் முதல்ல
ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்துட்டு மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்தாலே சிறப்பான பலன் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.